வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாடு வச்சு ஒரு டிஷ்ஷுங்க. கருவாடு கிரேவி செய்யலான்ட்டு இருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ 3 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த தோலும் இந்த எலும்பு ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க. பாருங்கள், தோலை எடுத்துட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடுதண்ணி காய வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிங்க நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 10-15 பல் உரித்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் வெங்காயம் பாருங்கள், ஒரு 20-25 போல் உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ரெண்டும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை ஊற்றலாம். இது நல்லா வதங்கணுங்க, நல்லா வேகணும். போன வாரம் ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. அங்கே நல்ல கருவாடு கிடச்சிது. விலையும் கம்மியாக இருந்தது. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ செய்து பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்குங்க. அதனால் இந்த மசாலாவுக்கு அளவாக உப்பு போட்டால் போதுங்க. 1/2 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாங்க. இது சின்னதாக இருக்கனால ஒரு 5-6 மிளகா போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. கருவாட்டை வடிகட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்தாச்சுங்க. இந்த இடத்துல நம்ம கருவாடை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குங்க. ஒரு 4 தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ அதுக்காக கொஞ்சமாக புளி ஊற்றுறேங்க. ஒரு சின்ன லெமன் அளவுக்கு ஊற்றினா போதுங்க. கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். இதே மாதிரி செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது 1 வாரம் ஆனாலும் கெடாதுங்க. நன்றிங்க.